எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக புத்தளம் மாவட்ட செயலகத்தில் இன்று 12 அரசியல் கட்சிகளும் 12 சுயேட்சை குழுக்களும் நியமன பத்திரங்களை தாக்கல் செய்துள்ளதாக புத்தளம் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி NHM சித்ரானந்த தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, மக்கள் விடுதலை முன்னணி, ஜனசத பெரமுன, அனைவரும் பிரஜைகள், அனைவரும் அரசர்கள் கட்சி, நவசிங்கள உரிமைய, எக்ஸெக் மகஜன பெரமுன, பிரஜாதந்திர பக்சிய, அகில இலங்கை தமிழ் மக்கள் பேரவை, ஸ்ரீலங்கா ஜாதிக வலய கட்சி, பொதுஜன பெரமுன மற்றும் சமாஜவாத கட்சி ஆகிய அரசியல் கட்சிகளும் 15 சுயேட்சை குழுக்களும் தமது நியமன பத்திரங்களை தாக்கல் செய்தன. இந்த சுயேட்சை குழுவினுள் புத்தளம் மாவட்ட அரசியல் விழிப்புணர்வு மன்றத்தினால் ஓய்வு பெற்ற புத்தளம் மாவட்ட பொறியியலாளர் PIM ஜிப்ரி தலைமையிலான சுயேட்சை குழுவும் அடங்குகின்றது. இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட சுயேட்சை குழுக்களுள் 3 சுயேட்சை குழுக்களின் நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் புத்தளம் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி மேலும் தெரிவித்தார்.